எல்லாருக்கும் வணக்கம்மா. நான் அருணுடைய அப்பா பேசுகிறேன். +2 வந்து இங்கே டியூஷன் சேர்ந்தாங்க மேக்ஸு. எல்கேஜிலேருந்து +1 வரைக்கும் என்னை வந்து டியூஷன் சேரல. 10th வந்து 99 மார்க்கு மேக்ஸில். +2 வந்து சுத்தமாக புரியலன்னாங்க. 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த டியூஷன் வந்து கேள்விப்பட்டது. பொண்ணுடைய கிளாஸ்மேட்டே வந்து அங்கே வந்து நல்ல மார்க் எடுத்தாங்க. நல்ல மார்க் எடுத்தோன்னே என் பொண்ணுக்கு வந்து இந்த டியூஷன் வந்து கண்டிப்பாக சேரணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தவங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டியூஷன் நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சந்தோஷமாகிடுச்சு. சந்தோஷமானே நான் போய் சேர்த்தேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா புரியுதான்னு கேட்டேன். புரியுதுனாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தாக்கா 99 மார்க்கு மேக்ஸில். இன்னும் 2 சப்ஜெக்ட்டு, அதாவது கட் ஆஃப்ன்றது 3 இது. அந்த காலேஜுக்கு வந்து அந்த 3 சப்ஜெக்ட் கட் ஆஃப் கேட்குறாங்க. 178.5. ஆனால் இங்கே டியூஷனில் வந்து 3 சப்ஜெக்ட் நான் போட்டிருந்தாக்கா கண்டிப்பாக என் பொண்ணு வந்து 200க்கு அந்த 200 டார்கெட் வந்து வந்துட்டு இருப்பாங்க. முழுசாக வந்து எனக்கு காலேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா லாபமாக இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக. ஆனால் இந்த வருஷம் தான் அவங்க எடுக்கிறேன்றாங்க. அது வருங்கால ஜென்ரேஷனுக்கு ரொம்ப உதவும். ஆனால் இவங்க எப்படின்னாக்கா கொஞ்சம் புரியாத ஆள் கூட எப்படி புரிய வைக்கணுன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. கரெக்டாக எடுக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா படிக்கிற நல்லா படித்து போன பசங்க, பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து டியூஷன் வந்து அந்த 5 பேராக வந்து வச்சு எப்படி புரியணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி புரியாத பசங்க கூட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களால முடியுமா இல்லையான்னு கொஞ்சம் கவர் பண்ணின்னு என்னால் முடியும்னு அந்த நம்பிக்கை கொடுக்குறாங்க. முழுசாக அவங்க பையனை வந்து நான் ஆளாக்குவேன். நானே வந்து ஒரு 2 பேரை வந்து கூப்பிட்டு வந்தேன். சேர்ந்தவங்க வந்து நல்லா வந்து சொல்லித்தராங்கன்ற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிம்மா.